ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயஞ்சம் பொழப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா, போதும்மா. வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் என்கே. இது என்கே வியூ. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, அது தாண்டி படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, பார்ட் 3 இருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு. என்னடா ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் இருக்கா, இதில் அனிருத் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதில் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வரும். அது வந்து இந்த படத்தில் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, நம்ம விவேக், மனோபாலா, மாரிமுத்து அவங்கெல்லாம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து கொஞ்சம் இப்போ நல்லாயிருக்கும். அதுலேயும் விவேக்லாம் அவர் வந்து ஒரு ஏஐயில் காட்டியிருப்பாங்க, ஒரு எமோஷனே இல்லாத மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வந்து அவங்க ஸ்க்ரீனில் பார்த்தது நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு போகும். அது வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஒரு குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கம்பேக் இண்டியன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்தியன் தாத்தா வர வைப்பாங்க. அப்புறம் பார்த்தா கோபேக் இண்டியன்னு வர வைப்பாங்க. ஃபஸ்ட்டே வந்து அந்த கோபேக் இண்டியன் அவங்க செஞ்சதை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா படம் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க, செகண்ட் பார்ட்டே எடுத்திருக்க மாட்டாங்க. கம்பேக் இண்டியன்னு ஒரு கான்செப்டை வச்சு அப்படியே ஆரம்பித்து அதுலேருந்து படத்தோட ஒரு ஃபால்ட்டுன்னே சொல்லலாம், ஒரு லேக்னே சொல்லலாம், என்னன்னே தெரில. அப்போ படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்த்தோம்னா, ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி, இந்தியன் 1ல் பார்த்த சேம் ஸ்டோரி தான். ஆனால் இது வேறு கதாபாத்திரத்தில் வேறு ஒரு கதை களத்தில் நடக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேயை பார்த்தா நிறைய லேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டயத்தில் வேறு ஒரு எழுதி எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து வேற ஒரு கதையாக மாற்றி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எடுத்தது ஒன்று, வந்தது ஒன்று. பட் மொத்தமாகவே வந்து இந்தியன் 2 வந்து டோட்டலி டிசப்பாயிண்டட். அதே மாதிரி படத்தில் லாஜிக்கே கிடையாது. என்னன்னா படத்தில் போய் லாஜிக்லாம் பார்ப்பீங்கன்னா பார்த்தா, நம்ம இந்தியன் 1ல் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீன் வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு எடுத்திருப்பாங்க. அவர் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் தப்பிச்சு போகிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கும். ஃபைட் சீன் எல்லாமே வந்து ஆமாம், தாத்தா வந்து இந்த மாதிரி தான் சண்டை போட முடியும், இன்னொரு வர்மக்கலையெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணி கொள்ளுவார். அது வந்து ஒரு இதாக இருந்துச்சு. பட்டு இந்த இதில் வந்து எதுவுமே வந்து ஒரு லாஜிக் கூட நீங்கள் யோசிக்கவே கூடாது, யோசிக்காமல் படம் பார்க்கணுங்கிற மாதிரி. அவர் அப்போ கூட தாத்தாவை வந்து அந்த நடையெல்லாம் வந்து ஸ்லோவாக இருக்கும், ஃபைட் சீனில் ஒரு அந்த இது மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பறக்கிறாரு, தாவறாரு, ஓடுறாரு, ரொம்ப நேரம் ஒரு ஒன் வீலில் வச்சு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறாங்க. அதுல நம்ம ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. இவர் என்னடான்னா லாரிக்கடியில் பூந்து போகிறாரு. ஒரு வழி ஆக்கிட்டாங்க நம்மளையா. இந்த படத்தோட மியூசிக் பற்றி பார்த்தோம்னா, பாட்டு கேட்கும்போது, ஆடியோவாக கேட்கும்போது கூட சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கு, கம்பேர் பண்ணலைனாலும் சரி கேட்குற மாதிரியாச்சும் இருக்குன்னு இந்த மெலடி சாங்லாம் இருக்குன்னு பார்த்தோம். படத்தோடு பார்க்கும்போது எந்த பாட்டுமே எந்த பிஜிஎம்மும் எதுக்குமே செட் ஆகலை. அதில் ஏஆர் ரஹ்மான் ஃபஸ்ட்டு படத்தோட பிஜிஎம் தான் ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆச்சு, தவிர பிஜிஎம்மும் பாட்டு எதுவும் செட் ஆகலை. அதுலேயும் ஒரு பாட்டு நீலோபுரம்னு ஒரு பாட்டு நல்லாயிருக்கும், அந்த பாட்டு படத்திலே இல்லை, தூக்கிட்டாங்க. அப்புறம் பாடுறாங்க சாங்கை வந்து அதுதான் வந்து எல்லோரும் வச்சு இந்த மாதிரி பாட்டு இருக்கா அப்படின்னு ஏஆர் ரஹ்மானுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி தாண்டா பாட்டு கேட்டுக்கோங்கன்னு இது பண்ணாங்க. அந்த பாட்டு இந்த படத்துலே இல்லை, அடுத்த பாட்டு இந்தியன் 3 தள்ளிட்டாங்க. ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்ல வர்றதுன்னா,
சங்கர் வந்து ஏஆர் ரகுமானுக்கு தான் நல்லது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை கேட்கும்போது இது நீங்கள் பண்ண வேணாம், நான் இங்கே வச்சு பண்ணிக்கிறேன்னு எல்லா ஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இப்போதான் கமல் அவரும் விக்ரம் படம் ஹிட்டாகி அவர் ஃபார்மில் இருக்காரு, அனிருத் பீக்கில் இருக்காப்புல, எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியன் டூன் எடுத்து இப்போ எல்லாருமே ஜோன் அவுட் ஆக போகிறாங்கிற மாதிரி நிலைமைக்கு இந்த படம் இப்போ இருக்குது. எல்லாரும் இப்போ சங்கர் அவரோட ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டார் போல். அடுத்து நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம்னா, இவங்க எப்படி தமிழ் சினிமா வந்து நல்லா ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா இவங்க எடுக்கிற பார்ட் 2 படத்தை எல்லாம் பார்த்தோம்னா எந்திரன் 2.0, அப்புறம் சந்திரமுகி 2, இப்போ கடைசியாக இந்தியன் 2ல் வந்து நிற்கிது. இன்னும் எத்தனை பேர் இதில் சிக்க போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த படத்தோட பெரிய ட்ராபேக்னா டியூரேஷன் தான். ஒரு 3 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரத்தை படத்தை குறைச்சிருக்கலாம். அப்போ கூட டக்குன்னு முடிச்சுட்டு சரிடா படம் முடிஞ்சுன்னு எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போயிருப்போம். அடுத்த ட்ரெய்லரை பார்த்து சரின்னு இதாக இருக்குது. இதுவே 3 மணி நேரம் இழுத்து நமக்கு தலைவலி தூக்கம் எல்லாத்தையும் வர வச்சு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வெளியே வர வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட வேற என்னன்னு பார்த்தோம்னா வர்மக்கலை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பார்த்தா அவர் அந்த இதே நமக்கு தெரியாது. முன்னாடி அந்த சீனுக்கு முன்னாடி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவன் எதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த வர்மக்கலை வந்து அந்த இதை போட்டுறாப்புல, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஏது பண்ணன்னு பெரிய எக்ஸ்பிளனேஷன் போகுது. இது என்னதான் சொல்ல வர்றாங்க தெரியல, நமக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்கவே முடியல. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒரு 2 நிமிஷமா இருந்தால் பரவாயில்ல, அதே 10 நிமிஷத்துக்கு மேலே சீன் போகுது. அடுத்து அந்த ஒரு இன்னொரு வர்மக்கலையில் கொள்றன்னு ஒரு எச்சையிலேயே ஒரு கோலம் போடுறாப்புல, அது ரொம்ப நேரம் மேலே போகுது. எச்சைன்னு கடைசியில் சொல்லிட்டு அது வரைக்கும் அதுலேயே கோலம் போட்டிருக்காரு. இது எந்த மாதிரி ஒரு மேக்கிங் தெரியல. அதுலேயே இன்னொரு வர்மக்கலை ஒன்று கடைசியாக கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வர்றது 6 பேக் கொண்டு வர்ற வர்மக்கலை. அந்த கலையை வந்து எப்பயாவது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த கலையை நம்ம கற்றுக்கிறோம், 6 பேக் கொண்டு வர்றோம். இன்னொரு வர்மக்கலை என்னென்னா ஒரு லேடிஸாக மாற்றுறது. இன்னுமே வந்து ஒரு லேடிஸ் வந்து ஒரு இதாக காட்டிட்டு லேடிஸாக மாறினா அது ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு காமெடி அப்படிங்கிற ஒரு சென்ஸு எப்படி இருக்குன்னு தெரில. அந்த சீன்லாம் சிரிப்பே வரல. அது எப்படி அப்படி ஒரு லேடிஸு பார்த்ததே கிடையாது. அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க செய்யணும்னு யாரையுமே அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு காட்சி அமைப்பு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு வர்மக்கலையில் வந்து குதிரை மாதிரி ஓட விடுறாங்க. இது எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓடிக்கிட்டே வந்து அது அந்த டொக் டொக் சவுண்டு வேற போட்டுக்கிட்டு இது சின்ன குழந்தைங்க சிரிப்பாங்கன்னு நினச்சி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் இது ரொம்பவே ஒரு டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அவர் எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே இருக்கிற அதிகாரிகளை வந்து கொள்ளுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வேறு சைடு அதர் ஸ்டேட்டுக்கு போய் அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் மற்ற பிரச்சனைங்க அவர் கவர்மெண்ட் அதிகாரிக மற்ற அவங்கள எல்லாத்தையும் வந்து இவர் கொண்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தா இவங்க இருக்கிற எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாரோட அப்பா அம்மாவும் சொந்தக்காரங்களும் இதாக இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் தெரில. சரி அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒவ்வொரு சீனில் வந்து ரொம்ப இதாக காட்டியிருக்கிறாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து இதில் வண்டியில் போகிறாங்க, அவர் உடனே துப்புனோன்னு சார் துப்புரவு தொழிலாளி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எந்த மாதிரி சீன் தெரில. அதே மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு இருக்குது, அது ஒரு மாதிரி அந்த ஏரியா பசங்கனாலே அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட தான் இன்னுமே இருக்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. பட் மேக்கப், இந்தியன் தாத்தா மேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த ஸ்கின் மாதிரியே தான் இருக்கும். அந்த நடிப்பில் நமக்கு வெளியே தெரியும். அது ஒரு நல்லா பார்க்குறக்கும் ஒரு ரெஸ்பெக்டபுளாகவும் இருக்கும். ஒரு என்னமா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு இது நமக்கு தெரியும். அதே ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அட்வான்ஸாக சூப்பராகவே பண்ணலாம். ஆனால் இது என்னன்னு தெரியல, மேக்கப் வந்து எந்த மேக்கப்புமே ஒரு அந்த ஸ்கின்னோட ஒட்ட மாதிரி தெரில, வேற யாரோ இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இந்தியன் தாத்தாவோட வைபே அதில் வரல. எல்லாரும் திடீர்னு என்னடான்னா போட்டு விளக்கு மாத்துக்கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க வர்றாங்க, ஓட விடுறாங்க, தெருவா சுத்த விடுறாங்க.
என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்கிற மாதிரி, கோமாளி படத்துல வர மாதிரி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் இந்தியன் தாத்தா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ ரெஸ்பெக்டா இருந்த கேரக்டரை இப்போ கொண்டு வந்து ஏரியா ரோடா ஏரியாவா சுத்த விட்டாங்க. அதுவும் அந்த ஒன் வீல் சேசிங் எல்லாம் மறக்கவே முடியாது. திரும்ப சொன்னால அந்த சீன்லாம் வந்து அது லாரி கடையில் ஒருக்கா பூந்தா போகிறாலும் மறுபடியும் பூந்து போகிறது, அது மெட்ரோ ட்ரெயினில் ஏறுறது, ரிவேர்ஸ் எடுக்க சொல்கிறது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி. இது சங்கர் படம் மாதிரியே தெரியல. அவரோட முன்னாடி ஒரு அரசியல் படம்லாம் வந்து கொஞ்சம் நிறைய தட்டி கேட்குற மாதிரி, ஒரு அவேர்னஸை கொடுக்குற மாதிரி, அவர் அரசியல் பாலிடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த மேக்கிங்கு, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, அது இன்னோவேஷன், அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஆனால் இதில் எதுவுமே வந்து செட் ஆகலை. அதுலேயும் இன்னொரு சீன் வந்து சித்தார்த்தோட அம்மாவோட ஒரு டெத் சீன் ஒன்று இருக்கும். அதில் வந்து டக்குன்னு காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து இவர் சேனாபதியோட அவரை அடிச்சு துரத்துற சீனை ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. நமக்கு எதில் ஃபீலிங் வருதோ அதை டக்குன்னு முடிச்சுட்டு, நமக்கு எது ரியாக்ஷன் இல்லையோ அதை ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. இது எந்த ஒரு சீனுமே கனெக்ட் ஆகாத ஒரு படமாக தான் இது இருக்குது. ஏதோ ஒரு சீனாவது கனெக்ட் ஆகும். சரி, நம்ம படத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சித்தார்த்து தான் அந்த கெட்ட போட்டு வர்றாப்புல, இந்தியன் தாத்தாக்கு வேறு சஸ்பெண்ட் இருக்குது, சங்கர் வந்து நம்மளை ஏமாத்திக்கிறாரு, அதில் ரிவீல் பண்ணுவார் படத்தில் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதில் எதுவுமே இல்லை. பட் முன்னாடியே நம்ம என்ன சொல்லிக்கணும்னா, எல்லாரும் அனிருத்தை வந்து திட்டுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவர் நமக்கு நல்லதாக செஞ்சுக்கிறாரு. முன்னாடியே வந்து தாத்தா வர்றாரு, கதரை விட போகிறாரு அப்படின்னு வந்து பாட்டு போட்டாங்க. நம்ம அப்போவே சுதாரிச்சு, கதரை விட போகிறது லஞ்சம் வாங்கினவங்களை கிடையாது, டிக்கெட் வாங்கி போய் படம் பார்க்குற நம்மளைத்தான் அப்படின்னு முன்னாடியே நம்ம புரிஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய அடி நமக்கு தேவையில்லை. அப்புறம் ஒரு ஏஆர் ரகுமான் அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை அவர் செலக்ட் பண்ணாமல் இருந்தது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த படம் அவருக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் கணிச்சு தான் அவங்க எடுத்திருப்பாங்களோ என்னமோ நினைக்கிறேன். அதே மாதிரி கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 3 தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்தியன் 2ன்னா அப்புறம் இந்தியன் 3யே டைரெக்டாக எடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்தியன் 2ன்னு போட்டு அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே படமாக எடுத்துருக்கலாம். இந்த படமே தேவையில்லை. இந்த படத்தையே சுருக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃபு, இந்தியன் 3யே செகண்ட் ஹாஃப்னு எடுத்திருந்தா இந்த படம் இன்னுமே ஒரு நல்ல இதாக இருந்திருக்கும். பட் என்னதான் சொன்னாலும் இதில் நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு ப்ராப்பராக பெரிய டைரக்டரு, பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, நல்ல படம் அப்படின்னு நினச்சா இது அதில் இருக்கிற எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கு நீங்கள் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்துக்கலாம். ஆனால் யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போய் இந்த படம் பார்க்காதீங்க. அந்த படம் பார்க்காம போனால் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகலாம். அந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு சீனையும் வந்து மனப்பாடம் பண்ண மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா பட் உங்கள் டோட்டல் டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆகும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு பிஜிஎம்மும், ஒவ்வொரு டைலாக்குமே வந்து பயங்கரம் இதாக இருக்கும். ஏன்னா வந்து சுஜாதா அவரோட காம்பினேஷன், சங்கர் அவரோட காம்பினேஷன் வந்து நிறையா படம் சிவாஜி வரைக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளோட டைலாக்லாம் இருந்துச்சு, நல்லா ரசிக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி கமல் அவரோட அவரும் நிறையா கொலாபரேஷனில் கிரேசி மோகன் அவங்க படம்லாம் வந்து டைலாக் வசனம்லாம் செம்மையாக இருக்கும். பட் இதில் வந்து எந்த டைலாக்கு ஒட்டல, டாமன் ஜெர்ரி ஆட்டாங்கிறது, மியாவுன்னு கூப்பிடுறது, இது ஒரு எந்த விதமான ஒரு இதுன்னே தெரியல. கடைசியாக இந்த மாதிரி பார்ட் 2 வந்து எடுக்காமல் இருக்கிறதா நல்லது. சந்திரமுகி 2லே நமக்கு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுத்து அவங்களுக்கும் இது இல்லாமல் மக்களுக்கும் இது இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஒரு படம் நல்ல ஒரு வசூல், நல்ல ஒரு கிரிட்டிக்ஸ் வாங்கி நல்ல ஒரு இதில் இருக்க இந்தியன் படத்தை அப்படியே விட்டுருந்தாலே அந்த லெகசி அப்படியே இருந்திருக்கும். மறுபடியும் இந்தியன் 2ன்னு எடுத்து அந்த தாத்தாவி கேரக்டரே சித்திரவதை பண்ணி அந்த படத்தையும் கெடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த ஒரு லெகசியே இப்போ டோட்டலாக டிஸ்கஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். என்ன தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு, எங்கேயுமே வெளில போக முடியல. அந்த பிரச்சனை பேசுறா உடனே அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை. எந்த பிரச்சனைக்கு பேசுறது, என்னன்னு போராடுறது? நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு.
பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.